டாக்டர் வேக்சின் போட்டால் ஹெப்படைட்டிஸ்க்கான வேக்சின் பிக்கான வேக்சின் போட்டால் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வருமானு நிறைய பேர் கேட்பாங்க. பொதுவாக இந்த ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது முதல்ல மியூக்கோசல் டிரான்ஸ்மிஷன், செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன், பிளட் ப்ராடக்ட்ஸ்னால டிரான்ஸ்மிட் ஆகிறது, நீடில் ஸ்டிக் இன்ஜூரினால் டிரான்ஸ்மிட் ஆகிறது, இல்லீகலான ட்ரக் அப்யூஸ்னால் டிரான்ஸ்மிட் ஆகிறது. இது மாதிரி பல விதமான காரணங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க. முதல்ல இதற்கு நோய் தடுப்பு முறையான வேக்சினேஷனை கண்டிப்பாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யாருக்கு பண்ணணும்? ஹெப்படைட்டிஸ் பி இருக்கிறவங்களுக்கு பண்ணணுமா, ஹெப்படைட்டிஸ் பி இல்லாதவங்களுக்கு பண்ணணுமான்னு கேட்டால், ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வேக்சினேஷன் பண்ண வேண்டாம். ஹெப்படைட்டிஸ் பி இருக்கிற பர்சனுக்கு சுற்றி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயம் இந்த வேக்சினேஷனை பண்ணணுங்க. இந்த வேக்சினேஷனை பண்ணுறதுனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருமான்னு கேட்டால் கட்டாயம். ரிசர்ச் டேட்டா, மல்டிபிள் சென்ட்ரிக் ஸ்டடீஸ் எல்லாமே நல்ல இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணுறதாகவும் அவங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் பி தாக்காத அளவுக்கு அந்த ஆராய்ச்சிகள் நடந்ததாகவும், கூடவே அவங்களுக்கு இன்கேஸ் ஹெப்படைட்டிஸ் பி ஒரு வேளை ரேர் கேஸில் வந்தால் கூட தீவிர நிலைக்கு போகாத அளவுக்கு தடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இந்த விஷயத்தில் நம்ம சொல்ல வேண்டியது, ஹெப்படைட்டிஸ் பி பொறுத்தவரை வேக்சினேஷன் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் பி இல்லாத இன்ஃபெக்ட் ஆகாத நபர்கள் வேக்சினேஷன் பண்ணிக்கலாம். இதில் முதன்மையாக பார்த்திங்கன்னா ரீகாம்பினன்ட் ஹெச்பிவி சர்ஃபேஸ் ஆன்டிஜனை தான் உங்களுக்கு வைரஸ் டிஎன்ஏவை தான், அதே வைரஸை தான் உங்களுக்கு ரீகாம்பினன்ட், அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உள்ளே இன்ஆக்டிவேட்டட் ஸ்டேட்டில் அனுப்புவாங்க. அப்போ அனுப்பும்போது அது மைல்டர் டோஸில் அனுப்புவாங்க. அது போய் திரும்பவும் தூண்டி நமக்கு இம்யூனிட்டியை டெவலப் பண்ணும். இது 3 டோஸ் போடுற மாதிரி இருக்கும். முதல் மாதம் ஒரு டோஸ் போடுறீங்க, 0 டே இன்றைக்கி போடுறேன் அப்படின்னா இன்னையிலேருந்து ஒரு மாதத்தில் ஒரு 100 டோஸ் போடுவீங்க. இன்னையிலேருந்து 6 மாதம் கழித்து ஒரு டோஸ் போடுவீங்க. மொத்தம் 3 ஷெடியூல் போடுற மாதிரி இருக்கும். இதுதான் இதில் உள்ள ப்ராசர். இப்போ பிறந்த குழந்தைக்கு வேக்சினேஷன், அதாவது குழந்தைக்கு பரவிடுமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக பரவாது. குழந்தைக்கு முதல் 24 மணி நேரத்தில் வேக்சினேஷன் போடணும் அப்படின்றது அரசாங்கத்தினுடைய அந்த கட்டமைப்பிலேயே இன்றைக்கி இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் முதல் 24 மணி நேரத்தில் அம்மாவுக்கு இருக்கோ, அப்பாவுக்கு இருக்கோ, தாத்தாவுக்கு இருக்கோ, எந்த விஷயம் வேண்டாம், குழந்தை பிறந்தால் போட்டே ஆகணும் அப்படின்ற முக்கியமான சட்டம் இருக்குது. குழந்தைங்களுக்கு எந்தவித வேக்சினையும் போடாமல் விடாதீங்க. ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். இன்கேஸ் உங்கள் குழந்தைங்க பிறகு அப்ராட் எதுவும் போகிறாங்க, அந்த பிளேஸில் ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய இடம் இருக்குது அப்படின்னா கட்டாயம் அங்கே வேக்சினேஷன் பண்ணிக்கிறது நல்லது. தேவையில்லாத ட்ரக் அப்யூஸில் ஈடுபடுறாங்க, அப்போ கண்டிப்பாக நம்ம அவங்கள மறுவாழ்வு மையம் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா முதல்ல அவங்கள நார்மல் நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு இந்த வேக்சினை டெஸ்ட் பண்ணி, இந்த டெஸ்ட்டை ஹெபிஎஸ்சி இருக்கான்னு பார்த்துட்டு அது இல்லை அப்படின்னா தடுப்பூசி போட்டு விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. செக்ஷுவல் இல்லீகல் கான்டாக்ட்ஸில் இருக்கிறாங்க, சம்டைம்ஸ் அவங்க திரும்பி நார்மல் நிலைமைக்கு வராங்க, அந்த சமயத்தில் அவங்களோட லைஃப்பை கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு நெகட்டிவ் அப்படின்னா வேக்சினேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிடிஇக்கு வேக்சினேஷன் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை, ஏக்கு கூட வேக்சினேஷன் இருக்குது. அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப வாந்தி இருக்கும், கொமட்டல் இருக்கும். எல்லாருக்குமே வருமானு கேட்டால் அப்படிலாம் இருக்காதுங்க. அதாவது 100ல் 1-2 பேருக்கு இது கண்டிப்பாக தெரியலாம். இதுவும் ஒரு குழந்தைக்கு ஒரு வேக்சினேஷன் போட்டாலே காய்ச்சல் இருக்குது, உடம்புல இருக்கு இல்லையா, அது போல தான் இது. ஸோ ஒரு வைரஸை திரும்ப இன்ஆக்டிவேட்டட் ஸ்டேட்டில் உள்ளே கொடுக்குறப்போ அது ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தை காட்டும். அதாவது ரொம்ப சோர்வாக இருக்கக்கூடியது, பசியின்மை இருக்கும், சம்டைம்ஸ் அப்டோமல் பெயின் இருக்கலாம், லிவரில் சிறியதாக ஒரு வீக்கம் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தை தான் இது கொடுக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காது. இன்கேஸ் இது தொடர்ச்சியாக இருந்தால் அருகிலுள்ள மருத்துவரையும் எங்கள்கிட்டையும் நீங்கள் தாராளமாக இது அழைச்சி என்ன விஷயம் என்ன மாதிரி இருக்குன்றத ஒப்பீனியனை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த சேனலை ஃபஸ்ட்டு முறை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் இன்னும் நிறையா விழிப்புணர்வு செய்தியை உங்களுக்கு கொண்டு தர்றதுக்கு எங்களுக்கு இன்னும் ஊக்குவிப்பாக இருக்கும் அப்படின்றத மறந்துட வேண்டாம். வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் மருத்துவராக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு எப்பவும் காத்திருக்கிறேன். நன்றி.